வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ட்ரேடிங்க்கு எப்படி அப்படி செட்டப் யூஸ் பண்ணுறோன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ட்ரேடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் வந்து புதுசாக வந்து இந்தியாவோட ப்ராண்டு ஏஐ ப்ளஸ்ன்னு சொல்லி ஒரு மாடலு ஒரு 5000 கிட்ட போட்டு இந்த ஃபோன் வாங்கியிருந்தோம். நம்ம என்ட்ரி டார்கெட்டு ஸ்டாப் லாஸுக்காக ஒரு ஜேர்னல் நோட்டு. இது சிம்பிளாக ஒன்றும் இல்லை, என்ட்ரியோட ரூல்ஸு அன்னன்னைக்கு எடுக்கிற ட்ரேட் எழுதி வைப்போம். இதுதான் நம்ம ஜேர்னல் நோட்டு. ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுற மொபைல் இது. இந்த வீடியோவிலேயே ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் செல்லிங்க்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 5 செக்டாரில் ஒரு 6 கம்பெனி, ஒரு 12 கம்பெனிங்க. அதில் சொல்லியிருந்தேன் இடிஎஃப்பில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இடிஎஃப் என்னென்னட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸோட இடிஎஃப் தான். இது வந்து நிப்பான் இந்தியாவோட இடிஎஃப்பு. நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 இடிஎஃப்பு. இது அப்படியே டோட்டலாக நிஃப்டி 50 என்ன ஸ்டாக் இருக்குது அதை அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க. ஹோல்டிங்கில் பாருங்கள், நிஃப்டி 50 இருக்கிற கம்பெனியில் பர்சன்டேஜ் வழியாக இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நிஃப்டி 50 என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ அதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் 1 to 2% டிஃப்ரெண்டில் வரும். அதாவது டிஃப்ரெண்ட் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். அந்த மாதிரி நிஃப்டி 50ல் இடிஎஃப் மூலிமா ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். சேம் தான் எல்லாமே. ரெண்டாவது வந்து நிஃப்டி பேங்கோட இடிஎஃப், அது நிப்பான் இந்தியா கம்பெனி தான். அடுத்தது பார்மா செக்டாரோட இடிஎஃப். இதில் பார்த்தீங்கன்னா மருந்து கம்பெனி, ஹாஸ்பிட்டல் கம்பெனிங்க வந்து ஹோல்டிங்காக வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும். டாக்டர் ரெட்டி, சிப்லா இவங்கெல்லாம் மருந்து கம்பெனிஸு. அவங்களுடைய டோட்டலில் இந்தியாவில் இருக்கிற மருந்து கம்பெனி அத்தனையுமே ஹோல்டிங்ஸில் வச்சுருப்பாங்க. சேம் எல்லாமே அதே மாதிரி தான். அடுத்து நிப்பான் இந்தியா ஐடி இடிஎஃப். அதிகபட்சமாக நிப்பான் இந்தியாவோட இடிஎஃப் இருக்கிறதுக்கு எதனா காரணம்னா ஃபேமஸான ஒரு இடிஎஃப் இவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க, அதனால் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இடிஎஃப் வந்து நம்ம ப்ளச் பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள் வந்து க்ரோ ஆப்பில் நிப்பான் இந்தியா வந்து கன்ஃபார்மாக இருக்குது. அதனாலையும் நிப்பான் இந்தியா நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். பார்மா பார்த்துட்டோம். ஐடி அதே மாதிரி இந்தியாவோட அனைத்து ஐடி கம்பெனிகளும் இவங்க வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. கோல்டு நிப்பான் இந்தியா கோல்டு இடிஎஃப். அடுத்தது சில்வர் பீஸ், அது வந்து சில்வர் இடிஎஃப். குரோவில் வந்து டிஃபென்ஸ் சார்ந்த ஒரு இடிஎஃப் எடுத்திருக்கோம். அதாவது இது எப்படின்னா இந்தியாவோட இராணுவ தளவாடங்கள் தயாரிப்பு அது மாதிரியான ஒரு கம்பெனிஸை வந்து இவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல், பாரத் ஃபோர்ஸ், இந்த மாதிரி இந்தியாவுக்கு டிஃபென்ஸுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி அதாவது ஒரு கம்பெனிஸ் தான் இவங்க எல்லாமே. சிம்பிளாக டிஃபென்ஸில் இருக்கிற அனைத்து கம்பெனியும் இது வந்து இந்த இடிஎஃப்பில் க்ரோ கம்பெனிக்காரங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இவி செக்டர். இது இப்போ வருங்காலத்தில் எல்லாமே எலக்ட்ரிக் மயமாகிறதுனால ஆட்டோ செக்டரில் இவி அதிகமாக இருக்குங்கிறதுனால இவி செக்டரும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதில் இருக்கிற ஹோல்டிங்லாம் நல்லா ஃபேமஸான கம்பெனி, மோட்டார் கம்பெனிங்களாக தான் இருக்குது இவி செக்டரில். இது வந்து இவி செக்டர். அடுத்தது வந்து எஃப்எம்சிஜி செக்டர்லேயும் இடிஎஃப் எடுத்து வச்சுருக்கோம். இதுலேயும் ஃபேமஸான கம்பெனிங்களை தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஐடிசி, யூனிலீவர், நெஸ்ட்லே இந்தியா, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், வருண் ப்ரோவேஜ் எல்லாமே வந்து எஃப்எம்சிஜி சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ். அடுத்து ஆயில் இடிஎஃப். இது வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு ஆயில் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த இடிஎஃப் எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் ஈவிக்கு மாறினாலும் கேஸ் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் வந்து நம்ம லைஃப்பில் எப்பயுமே இருக்கும். அதை ஒரு கான்செப்ட் வச்சு ஆயிலையும் நம்ம ஒரு இடிஎஃப் எடுத்திருக்கோம். இதுலேயும் மேக்ஸிமம் இந்தியாவோட ஆயில் கம்பெனிஸ் அனைத்துமே இருக்கும். மொத்தமாக 10 கம்பெனிஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் 10 இடிஎஃப்லேயும் மாதம் வந்தால் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். சராசரியாக ஒரு 1000 ரூபா. இதுக்கு வந்து பேக்கப்புக்கு வந்து ஒரு மியூச்சுவல், அதாவது ஒரு எப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். அது வந்து இதை வந்து ஒரு லிக்விட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்விட் பண்ணுனா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமோ அதனுடைய வட்டி நம்மளுக்கு கிடைக்கும்.
நாம் எடுத்திருக்கிற இடிஎஃப்பில் ஏதோ ஒன்று ஒரு பெரிய அளவு ஒரு 10% கரெக்ஷன் கொடுத்துச்சுன்னா இந்த லிக்விட் ஃபண்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து இதை வந்து செல் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். அதாவது கம்மியாக கிடைக்கும் போது இது வந்து ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கு ஒரு 7% கிடைக்கும். ஒரு மந்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 காசு 70 காசுக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 0.60 காசு கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு இதில் இருக்கிற அமௌண்ட் எடுத்து நாங்கள் பண்ணலாம். இதை வந்து ஒரு பேக்கப்புக்காக பராக்பரிக் லிக்விட் ஃபண்டு வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டுக்காக நம்ம அதாவது ஒரு 11,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா இதில் ஒரு 1,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது 11 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மந்த்லி ஒரு 11,000 பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 மாதத்துலேயே வந்து நம்மளுக்கு 1,10,000 கிட்ட கேபிட்டல் ரெடி ஆகிடும். அதை வந்து க்ரோவில் நம்ம வந்து ப்ளட்ஜ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ப்ளட்ஜிங் ஆப்ஷனில் போய்ட்டு நம்மளுக்கோட எலிஜிபிள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல அந்த இடிஎஃப்லாம் லிஸ்ட்டில் இருக்கும். இதை நம்ம கொடுத்தோமா நம்மளுக்கான ப்ளட்ஜிங் அமௌண்ட் வந்துடும். என்னது பாருங்கள், 3,84,000 ரூபா 84,000 ரூபா ப்ளட்ஜ் அமௌண்ட் இருக்குது. இது வந்து என்னுடைய ஸ்டாக்கில் இருக்கிற ஹோல்டிங். நான் ஸ்டாக்கில் என்ன ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதை வந்து நான் ப்ளட்ஜ் பண்ணியிருக்கேன். இது வந்து சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி தான் எனக்கு ஸ்டாக்கில் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குதுன்னா நான் இடிஎஃப் சைடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். புதுசாக வரவங்க இடிஎஃப் சைடே போயிருங்க, அதுதான் சேஃபர் சைடு. மந்த்லி நாம் வந்து எஸ்ஐபி தான் பண்ண போகிறோம். மார்க்கெட்டுக்கு இங்கேருந்து 26,186 சப்போஸ் 22,000 வரைக்கும் கீழே 20,000 போனாலும் கூட நம்ம வந்து எஸ்ஐபி பண்ண போகிறோம். நம்ம எல்லா வேலையிலையும் வாங்குவோம். 1 இயரில் மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் இருந்தாலுமே நம்ம வந்து ஓவரால் ப்ராஃபிட்டுக்கு வந்துடும். அடுத்த வருஷம் 2026 டிசம்பரில் இந்த மாதிரி நீங்கள் கேபிட்டல் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக வந்து ஆப்ஷன் செல்லிங், டைரக்ஷன் செல்லிங்கு அழகாக ஹெட்ஜ் பண்ணி ஒரு லாட் அழகாக செல் பண்ணலாம். ஜனவரியிலேருந்து குவான்டிட்டி வந்து குறைக்கிற மாதிரி ஒரு செபி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லாட்டுக்கு வந்து 75 குவான்டிட்டி இருக்குது. இதை வந்து 60 குறைக்கிறாங்க. அப்போது வந்து 1,00,000 ரூபாங்கிறது போதுமான அமௌண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.